காட்டின் ஓரத்தில் இருந்த பசுமையான புல்வெளிக்கு எங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வோம். மாலையில் கிராமத்துக்கு அழைத்துச் செல்லும் போது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த காட்டில் ஒரு கொடிய புலி வாழ்ந்து வந்தது. ஆனால் காட்டுக்குள் வேட்டைக்கான மிருகங்கள் குறைந்து போனதால் புலி அடிக்கடி பசியால் தவித்தது. கிராமத்துக்கு அருகிலுள்ள மாடுகளை பிடித்து சாப்பிட்டால் நல்லது. எனவே காட்டை விட்டு வெளியே வந்தது. புல்வெளியில் மாடுகள் மேய்ச்சல் பார்த்தது. இங்க ஒரு மாடு செத்து கிடக்கு. ஒரு நல்ல சூழ்ச்சி பண்ணலாமே. அது அந்த மாட்டுத் தோலை எடுத்து தன் உடல் மீது போர்த்தி கொண்டது. தொலைவில் பார்க்கும்போது அது உண்மையான மாடு போலவே தெரிந்தது. இப்போது சென்று வேட்டையாடலாம். மெதுவாக மாடுகளின் கூட்டத்துக்குள் அது சென்றது. மற்ற மாடுகளுக்கும் மாடு மேய்த்த மக்களுக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு திடீரென்று அதன் மேல் பாய்ந்து அதை கொன்று தின்றது. பிறகு மீண்டும் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டது. இந்த தந்திரம் புலிக்கு மிகவும் பிடித்து போனது. அடுத்தடுத்த நாட்களிலும் அது பசுத்தோலை போர் மந்தையில் நிறைய ஆடுகள் மாடுகள் காணாமல் போயின. எப்படி? இது ஒரே மர்மமாக இருக்கிறது. அவற்றை யார் திருடி இருக்க முடியும்? எனக்கு தெரியவில்லை. அங்கே ஒரு புலி. அது தன்னை மறைக்க முயற்சி செய்கிறது. அமைதியாக இரு, அதை பிடிப்போம். அது புலி அல்ல, ஒரு திருடன். இல்லை, அது ஒரு புலி. மறைந்து கொள்ளுங்கள். அது நம் ஆடுகொள்ள திருடும். அந்த பசுத்தூள் போர்த்தி புலிய ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அடித்து மீண்டும் காட்டுக்கு விரட்டி விட்டனர். ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், நான் ஓடி விடுகிறேன். ஐயோ ஐயோ. புலி தப்பித்தால் போதும் என்று அலறி அடித்துக் கொண்டு மீண்டும் காட்டிற்கே சென்று விட்டது. இனிமேல் அது திரும்பி வருவதற்கு அதற்கு துணிவே இருக்காது. அப்பா, புலி ஓ இனிமேல் வராது.